ஹாய்ன்னு சொன்னோன்னே விழுந்துடுச்சு. ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகு மத்தியானத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமரகோம் ஃபிஷ் கறி. ஸோ இது வந்து செம்ம டேஸ்டியாட்டு, தேங்காய் இல்லாமல், ஆனால் தேங்காய் பால் விடுவோம், தேங்காய் அரைச்சி போடாமல் ஃபுல்லாக ரெட் கலரில் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி. இந்த ஃபிஷ் கறி வந்து நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லீலா போயிருந்தோம். இந்த லீலா இருக்குல்ல கோவலத்தில், அந்த ஹோட்டலில் ஒரு நாள் வந்து இந்த ஃபிஷ் கறி ஆர்டர் பண்ணோம். ஸோ செம்ம டேஸ்ட்டு. அதுலேருந்து சதீஷோட ஃபேவரட் இதுன்னு ஆயிடுச்சு. ஸோ எங்கே கேரளா சைட் போனாலும் குமரகோம் ஃபிஷ் கறின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் விடலாம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தான் விடணும். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கடுகு, இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து வெந்தயம், அது கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை. என்னடா அதுக்கப்புறம் வரமிளகா. ஸோ ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மைக்கி எதையும் தொடாதம்மா. ஸோ இது வந்து பொரியட்டும். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பொரிஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, ஆனியன் இவ்வளவும் போட்டு இதை வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் சாட்டே பண்ணலாம். ஸோ நம்ம ஆனியன் வந்து இங்கே நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த டைம்லேயே இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போல் போட்டு, ஏன்னா மஞ்சள் பொடிக்கு ஒரு பச்சை வடை உண்டு. ஸோ அதை டைரெக்டாக நம்ம இந்த எண்ணெயில் போட்டோம்னா அது நல்லா வதங்கும். ஸோ ஆனியன் வதங்கியாச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். ஸோ 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி. ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு போடணும் கண்டிப்பாக, அப்போ தான் அந்த ரெட் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாதா சில்லி பவுடர் தேவைக்கு, கொஞ்சம் ஜீரகப்பூ. ஸோ இதில் வந்து தேங்காய் நம்ம அரைச்சி போடாததுனால இந்த பவுடர்ஸ் தான் உங்களுக்கு திக்கனிங்க்கு, அதனால ஸ்பைஸ் பவுடர்ஸ் கொஞ்சம் நிறைய தான் போடணும். ஸோ போட்டுட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 1 மினிட் நல்லா வறுத்து விட்டுறலாம். வாரநெல் மகி காலை போய் கழுவிட்டு வா, வெளியே காலை கழுவு. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பைசஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புளி, நீங்கள் வந்து கொடம்புளி இருந்துச்சுன்னா அது விடலாம். என்கிட்ட கொடம்புளி இல்லை, அதனால நான் சாதா புளி கரைசல் விடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ கொடம்புளி வந்து சின்ன பீஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடு தண்ணியில் கொதிக்க போட்டு இது ஊற போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ இது வந்து கொதி வரட்டும். நான் வந்து தேவைக்கு தக்கன உப்பு போட்டிருக்கிறேன். நம்ம உப்பு போடலைல்ல ஆல்ரெடி, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம தேங்காய் பால் விடுவோம், அதனால் அளவாட்டு தான் தண்ணி விடணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா கிரேவி உங்களுக்கு லிக்விடியாக ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ இது கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் கிரேவி வந்து லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இதில் 1 கப்பு திக்கான கோகோனட் மில்க், ஓகே, கட்டி தேங்காய் பால், அதை ஊற்றிடுங்க. அதை ஊற்றி அது ஒரு கொதி வரட்டும்.
ஸோ இதை டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு புளி ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே போட தேவையில்ல. சூப்பராக இருக்குது புளி உப்பு எல்லாமே. இது கொதிக்கிற இடையில ஃபிஷ்ஷை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 1/2 kg மீன். நீங்கள் வந்து ஏதாவது ஒயிட் ஃப்ளஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன் வாங்கிக்கோங்க. பாறை இல்லைன்னா நெய் மீன் எதுனாலும் ஓகே தான். அதில் உப்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணிக்கூர் ஊறி இருக்கும். இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த குழம்பு கொதிச்சோன்னா இதில் போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை உள்ளே போட்டுருவோம். ஸோ மீனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக மேலே கொஞ்சம் இது கருவேப்பிலையை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மெயின் ஃப்ளேவர் கருவேப்பிலை தான். கருவேப்பிலை போட்டுட்டு இதை மூடி வச்சிட போகிறேன். இது கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், மீன். ஸோ எண்ணெய் மேலே பிரிஞ்சு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கிண்ட வேண்டாம், பிறகு உடஞ்சிரும். ஸோ இப்போ நான் இதை வந்து மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அது அப்படி இது செஞ்சுட்டு ஒரு 2-3 மணிக்கூர் இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.